எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள். அவர்களால் தொழுகையை நடத்த முடியாத நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள். 3 நாட்கள் அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது நபி உயிரோடு வாழும் போது 3வது நாள் முடிகிறது. 4வது நாளுடைய காலை விடியல் வருகிறது. ஃபஜ்ருடைய தொழுகை. நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான். அவர்களுக்கு தெரியும், இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று. திரை அகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்சிரிப்பை சிரித்தார்கள். இந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா? அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா? நோக்கத்தோடு, குறிக்கோளோடு, லட்சியத்தோடு, வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா? யாரை தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபூபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு அடியான், அவனுக்கு உலகமும் கொடுக்கப்பட்டது, இறைவனும் கொடுக்கப்பட்டான். அந்த அடியானோ இறைவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உலகத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லும் போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அபூபக்கர் அழுதாரா இல்லையா? ஏன் அழுதார்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவது, இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை ஏற்க முடியாமல் அபூபக்கர் அழுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. மரண தருவாய் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். எல்லா நபித்தோழர்களும் கவலையில் இருக்கிறார்கள். உமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உமர் சொன்னார்கள், யார் முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களுடைய தலையை என்னுடைய வாள் கொய்யும். நபித்தோழர்கள் கலங்கி நிற்கிறார்கள். இனிமேல் எப்படி வாழ்வது? யாரை நம்பி இருப்பது? யார் எமக்கு வழிகாட்டுவது? யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது? யாருக்காக எம் உயிரை அர்ப்பணிப்பது என்று கலங்கி நிற்கிறார்கள் எல்லா நபித்தோழர்களும். எப்போதும் கலங்காத அபூபக்கர், எப்போதும் கலங்கக்கூடிய அபூபக்கர் அந்த சபைக்கு வருகிறார் கலங்காமல். வந்து பார்க்கிறார் முஹம்மது ரசூலை. அவருடைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. தன் நண்பன், தன் தோழர், தன் தூதர், தன் நேசர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை முஹம்மது ரசூலை பிரிந்ததாக. அவ்வளவு பெரிய இழப்பு. வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா திறக்கிறார்கள், முத்தமிட்டார்கள். உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், இறந்ததற்கு பிறகு மணந்து கொண்டிருக்கிறீர்கள். என் தோழரே, என் தூதரே, என் நேசரே. அவ்வளவுதான். திரும்ப சென்றார்கள் வெளியே. எல்லோரும் கலங்கி அமர்ந்திருக்கிறார்கள். உமர் வாளை ஏந்தி நிற்கிறார். சொன்னார்கள், உமரே உட்காரு, உட்காரு உமரே. யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ இதோ முஹம்மது இறந்து விட்டார். யாரெல்லாம் படைத்த இறைவனை வணங்கினீர்களோ வல்லாஹு ஹய்யுன் லா யமூத், அவன் உயிருள்ளவன், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இந்த வீரத்தை கொடுத்தது எது? இந்த ஆற்றலை கொடுத்தது எது? ஒரு சமூகம் தலைமை இழந்து நிற்கக்கூடாது. இந்த சமூகத்தை இந்த நேரத்தில் கலங்க வைத்து விட்டால் யார் இந்த சமூகத்தை வழிகாட்டுவது என்ற வீரத்தை அபூபக்கருடைய உள்ளத்திலே கொடுத்தது எது? ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் நோக்கம், ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் குறிக்கோள், லட்சியம். ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம், ஒரு சமூகம் கலங்கி நிற்கக்கூடாது என்ற லட்சியம், ஒரு சமூகம் படைத்த இறைவன் அமைத்த
பாதையிலிருந்து திரும்பிவிடக் கூடாது என்ற லட்சியம்